தோத்துதான் ப்ரோ போறோம். ஆர்சிபி ஃபேன் ப்ரோ. இவனுங்க பண்ற அழும்பு எங்களால தாங்கவே முடியல ப்ரோ. பேசுறானுங்க பா. 2 கிழமை எஞ்சி இப்படி ஆடுறான் ப்ரோ. மண்டெல்லாம் சூடாகுது ப்ரோ. எனக்கு அது வைத்தியர்ச்சல் தாங்க முடியல. நான் தோத்த கூட ஃபீல் பண்ணல. இப்படி ஆடுறானுங்க ப்ரோ. அது வயசான கிழமை என்ன வெறுப்பேத்துறான். ஒன் சைடு தான் தலைவர். அதான் நெக்ஸ்ட் சால தான் கப்பணும். அப்படியே ஆர்சிபி வெட்டி போட்டோம் ப்ரோ. நாங்களாம் மேட்ச் ஓகே என்ஜாய் பண்ணீங்களா இல்ல? அவன் எப்படி நல்லா இருக்கும். ஆர்சிபி ஃபேன் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அழுதழுது என்ஜாய் பண்ணாங்க. என்கிட்ட வந்து கேக்குறீங்களே. பாத்துருக்கீங்களா? அந்த என்ஜாய்மென்ட் இருக்கும்ல உங்களுக்கு. விராட் கோலி ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்க. ஆமா அது எனக்கு அதுவும் 2 வருஷம் கழிச்சு இங்க பாக்குறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சார் மேட்ச் எப்படி சார்? படம் சூப்பரா? படமா மறுபடியும் 10,000 செலவு தோனிக்கோசரம் வரணும். பத்திரானா வந்துருவாரு. எப்படியும் பத்திரானா வந்துருவாரு. வந்தா யாருக்கு மேல வருவாருன்னு தெரியல. இந்தியன் பவுலிங் அட்டாக் மேபி தக்கூர் வந்தா நல்லா இருக்குமான்னு தெரியல. கொஞ்சம் வீக் தான். பட் ஆர்சிபி பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபி இந்த பவுலிங் அட்டாக் வச்சுட்டு ஈசாலா இல்ல எந்த சாலாலையுமே ஜெயிக்க முடியாது. மேட்ச் ஆஸ் யூஷுவல் சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க ப்ரோ. 15 வருஷமா ஜெயிக்கிறாங்க ஆர்சிபி. இந்த வாட்டி எப்படி ப்ரோ விட்டுருவாங்க? ஆஸ் யூஷுவல் தான் ப்ரோ. மேட்ச் பெருசா தான் இல்லை. ருத்ராஜோட புது லெகசி ஸ்டார்ட். ஆஸ் யூஷுவல் ருத்ராஜ் கேப்டன் மாதிரி பண்ணன்னு தெரியல. தோனி தான் ஃபீல்ட் தான் செட் பண்ணாரு. பட் இட்ஸ் நியூ ரைட். எவ்ரி ஒன் அக்செப்டட் தான் தோனியோட லாஸ்ட் சீசன். அதனால ருத்து வரும்போது எல்லாரும் என்கரேஜ் பண்ணாங்க. அது நல்லா இருந்துச்சு. நான் தான் ப்ரோ பூச்சேன். போட்டோ எடுக்க மாட்டேன் ப்ரோ. யாராச்சும் பார்த்து கண்டுபிடிச்சு கொடுங்க ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. சேனல்ல பார்த்து சொல்லிடுங்க. என்ன சேனல் ப்ரோ? ஒய் என்டர்டைன்மெண்ட். கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். தயவு செய்து கண்டுபிடிச்சு கொடுங்க ப்ரோ. என் வாழ்க்கையில தான் இன்ஸ்டால போஸ்ட் போட்டா நிறைய லைக்ஸ் வரும் ப்ரோ. ஒண்ணுங்க பேசினாலாம் கவர் பண்றாங்க ப்ரோ. கஷ்டப்பட்டு கேட்ச் பிடிச்சேன் ப்ரோ. எவனுமே கவர் பண்ண மாட்டாங்க ப்ரோ. ஐடி சொல்லிடு ப்ரோ. அப்பதான் உன்னை இது நிரஞ்சன் 2K07 ப்ரோ. அங்க அதை பார்த்து சொல்லு ப்ரோ. நிரஞ்சன் 2K07 யாராச்சும் பாத்தீங்கன்னா எனக்கு அமுச்சு விட்டுருங்க. தயவு செய்து சொல்றேன். இல்ல உங்க யூடியூப் சேனல்ல போடுங்க. நானே கண்டுபிடிச்சிக்கிறேன். சத்தியமா பூச்சி அங்கிள். சார் ஈசாலா கப் சிஎஸ்கேக்கு தான். அவனுக்கு வருவாங்க பேசுவாங்க. கஷ்டப்பட்டு கேட்ச் பிடிச்சேன். அதை மட்டும் கடிச்சு பிடிச்சி கொடுத்துருங்க ப்ரோ. உங்களுக்கு புண்ணியமா போகும். உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் நான் ஏற்றி தரேன் ப்ரோ. ஓகே தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. சூப்பர் கிங்ஸ்க்கு பெரிய விசில் அடிங்க. தோனி மிஸ் தோனி டுடே. அட்லீஸ்ட் கடைசியிலாவது துபாய் அவுட் ஆவான்னு நினைச்சேன் அந்த ரிவ்யூல. ஃபீல்டிங்ல இருந்தார்ல சார். ஃபீல்டிங்ல இருந்தாலும் நம்பி வந்து தப்பு. நாங்க பெங்களூர்ல இருந்து வந்தோம். நாங்க இப்போ போயிருக்கலாம். நாங்க பெங்களூர்லயும் புக் பண்ணாலும் இதே தான் நடக்கும். அவங்க பவுலிங்க்கு தோனி வர மாட்டான். ஆர்சிபிக்கு வந்து நோ கமெண்ட். இல்ல கண்டிப்பா ஆர்சிபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அவரோட பையன் வேற பிறந்திருக்காரு. இன்னொரு 20 வருஷம் வெயிட் பண்ண ஜெயிச்சிடலாம் கப்பு. சிஎஸ்கே கப் வின் பண்ணி கொடுப்பாங்க. அதுல கண்ணன் தேவி டீ குடிக்க சொல்லுங்க. நான் பேசாம ஸ்மிருதி மந்தனா கேப்டன்ஷிப்பா போடுங்க. சூப்பர் மேட்ச். சூப்பர் சிஎஸ்கே. ஸ்மிருதி மந்தனா தான் டீம் கேப்டன். அவங்க போட்ட கப் வச்சிடலாம். கவலையே பட வேண்டாம். ஆர்சிபி கப் எப்பவுமே நம்ம தான். கப் நாம் தே சார். ரொம்ப கஷ்டமா எப்பயுமே சிஎஸ்கே தான் ப்ரோ. ஈசாலா கப் சிஎஸ்கே தே. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் சிஎஸ்கே பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஃபைனலு இது இங்கே தான் நடக்க போகுது. தலைகிட்ட கப்பை கொடுத்துட்டு இப்படி அழுத்துக்கிட்டே எல்லாரும் வெளியே வர போறோம். பாக்குறதுக்கு இந்த வருஷம் பங்கமா இருக்க போகுது. சிஎஸ்கே தான். மேட்ச் என்ஜாய் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பர் 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 சிஎஸ்கே. சூப்பர் சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் மேட்ச் நான் ஜெயிக்கிறேன் ப்ரோ. என்ன மேட்ச் ப்ரோ. எபிக் ப்ரோ. ப்ரோ தலையில துண்டு போட்டீங்க. டிக்கெட் துண்டு போட்டீங்க. மேட்ச் ஆம்போ தோப்போம் பாரு ப்ரோ. தொண்டையே போயிடுச்சு ப்ரோ கத்தி கத்தி. கப் எங்களுக்கு தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான். ராகுல் எப்படி கொண்டு போலாம் கப்பா. கப் டீ கப் இருக்குதான். சேல லவ் யூ. மேட்ச் வந்து ஆல் குட் ப்ரோ. பட் தோனி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் கிடைக்கல. அவர் வரல இன்னும். அதாவது மத்தபடி அடுத்த மேட்ச்ல எதிர்பாருங்க. ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ மேட்ச் என்ன ப்ரோ சொல்லு ப்ரோ. நீ தான் ப்ரோ எப்படி நீ கையில அழுவாதீங்க டேய். பண்டிகைனா ஓலி ஆர்சிபி காலி ப்ரோ. மத்தியானம் இந்தியா கிளப்ஸ் இன்டர்வியூ கொடுத்தேன் ப்ரோ. அங்க ஒருத்தர் வந்து இன்னைக்கு நான் உங்களை முடிக்கிறோம் ஆர்சிபி ஃபேன். நான் சொன்னேன் மத்தியானம் போட்டோம் போட்டுருவோன்னு. போட்டோம் ஜோபி பாய்ஸ் சிஎஸ்கே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. வந்து லாஸ்ட் டைமோட இந்த வாட்டி இன்னும் நல்லா இருந்துச்சு. வந்து மேட்ச் எப்படி போச்சு? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? நல்ல சத்தமா சொல்லு ப்ரோ. ஈசாலா சீரியஸ்லி இந்த ஈசாலா கப் ஆர்சிபி ப்ரோ. என்ன ப்ரோ மேட்ச் பத்தி சொல்லிட்டு போ ப்ரோ. எதனா நல்லா வீட்ல தேடுவான். ருத்ராஜ் கேப்டன்சி எப்படி பண்ணியிருந்தாரு? நல்லா பண்ணியிருந்தாரு ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம்னாலும் தோனி நிறைய ஹெல்ப் பண்ணனால அவர் கேஷுவலா பண்ணிட்டு இருந்தாரு.
மேட்ச் பத்தபடி ஒன் சைடா தான் எனக்கு போன மாதிரி தெரிஞ்சு. ஆர்சிபி அந்த அளவுக்கு பெருசா இருக்குங்களா? இன்னும் 10 மேட்ச் ஆனாலும் ஆர்சிபி பேட்ஸ்மேன் எடுக்கிறது முக்கியம் இல்ல, நல்ல போலர் எடுக்கப்பா, அப்பதான் ஜெயிக்க முடியும். மேட்ச் வேற லெவல். எல்லாரும் சொன்னாங்க சிஎஸ்கேக்கு விசில் போடு, சிஎஸ்கேக்கு விசில் போடணும், ஆர்சிபி வீட்டுக்கு ஓடணும். அது இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா தயவுசெய்து இன்சைட் பண்ணாதீங்க. 16 வருஷம் இல்ல, உங்க டீம்ல ஸ்மித்தி மந்தானா கூட்டு வந்தீங்கன்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, மற்றபடி வாய்ப்பு இல்ல. மேட்ச் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபாலோ ஒய் என்டர்டைன்மெண்ட். ஃபாலோ ஒய் என்டர்டைன்மெண்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் டு ஃபாலோ YNT சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நல்லா பேசுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா பேசுறது நாங்க தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.